எனக்கு போர் அடிக்குதுடி. வந்து 2 நாள் ஆச்சு. டைமே போக மாட்டேங்குது. ஊரில் இருந்தாலாவது ஷாப்பிங்கு மாலுன்னா அது இதுன்னு போய் பொழுத போக்கலாம். இங்கே வந்ததுலேருந்து போர் அடிக்குதுடி. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியா? சரிடி, வா, புலம்பாதடி. பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம். அவளை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அவள் கூட பேசிட்டு நல்லா பொழுது போகும். பார்த்துட்டு வரலாமா? வா. ஓகேடி. என்னமோ உன்னை நம்பி வந்துட்டேன். இன்னும் திருவிழா முடிஞ்சதானே ஊருக்கு போக முடியும். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். என்னடி நிலா, எப்போ வந்த? வர்றேன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணலை. இவங்க யாரு? சாரிடி, ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காத. இவ கூட பேசிக்கிட்டே வந்தேன்னா உனக்கு கால் பண்ண மறந்துட்டேன். இவ பேர் டீனா. இவ என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. கோவில் திருவிழாக்காண்டி கூட்டிக்கிட்டு வந்தேன். அப்படியா? வணக்கம். ஹாய். என்னடா இது, வயலில் வேலை பார்க்குற விவசாயி வணக்கங்காங்க. காலேஜில் படிக்கும் இந்த பொண்ணு இது வணக்கங்க. என்ன இந்த ஊரோட பழக்கம்? டீனா, இவன் அர்ஜுன் இருக்கார்ல, அவரோட அத்தை பொண்ணு. என்னது, அர்ஜுனோட அத்தை பொண்ணா? யாரு? நேற்று நம்ம வந்து ஆட்டோ ரிப்பேர் ஆனப்ப வந்தாரே, அது அவரா? அந்த அர்ஜுனா? ஆமாடி, அந்த அர்ஜுன் தான். என்னது, அர்ஜுன் மாமாவை பற்றி பேசுகிறாங்க? நேற்று கூட நம்ம அவரை பார்த்து பேசணுமே. நிலா வந்திருக்கான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. மாமா வேலையில் மறந்துட்டாங்களா? என்ன நிலா, நேற்று என்ன ஆச்சு? நேற்று இல்லை திவ்யா, ஊர்லேருந்து வந்தேன்ல, அன்னைக்கு நாங்கள் வந்து ஆட்டோ வழியில் ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. அப்போ தச்சையில் அர்ஜுன் வந்து தான் எங்களை தாத்தா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதை தான் சொல்கிறேன். நேற்று அர்ஜுன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். என்ன, அர்ஜுன் மாமாவை அவங்க மாமா மாதிரி இத்தனை தடவை அர்ஜுன்னு உரிமையாக சொல்கிறா? நம்ம கூட இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட நம்ம மாமாவை அர்ஜுன்னு சொன்னதில்லை. எத்தனை தடவை சொல்கிறா பேரை? இவ தான் போர் அடிக்குன்னா அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தோம். அப்படியா? சரி சரி, வாங்க. அப்படியே தோட்டத்து பக்கம் போய் பம்பு செட்டில் தண்ணி வரும், நல்லா ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நல்லா டைம் பாஸ் ஆகும். அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். அம்மா, இங்கே கொஞ்சம் வாங்க. என்னம்மா திவ்யா, என்ன கூப்பிட்ட? நீங்களாம் எப்போ வந்தீங்க? நிலா, நல்லா இருக்கியாம்மா? இது யார் புதுசாக இருக்கு? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இது என் ஃப்ரெண்டு டீனா. அப்படியாம்மா, நான் நல்லா இருக்கேன். சரி திவ்யா, நீ ஏன் கூப்பிட்ட? நிலாவுக்கும் டீனாவுக்கும் போர் அடிக்குதாம்மா. நான் நம்ம தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் பம்பு செட்டில் குளிச்சுட்டு வரலான்னு பார்க்குறேன். அவங்களுக்கு சிட்டிலே இருந்துட்டாங்களா, இங்கே போர் அடிக்குதான். அதான் இங்கே உள்ள ஸ்விம்மிங் பூலை காட்டலான்னு பார்க்கேன். ஸ்விம்மிங் பூலா? ஐ ஜாலி. சரி திவ்யா, போயிட்டு வாங்க, பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்கம்மா. இரு நிலா, என் ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு வரேன், கிளம்புவோம். சுண்டல், சூடான சுண்டல், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். தம்பி இங்கே வாப்பா, இங்கே ஒரு பாக்கெட் சுண்டல் கொடு. என்னடா ஒரு பாக்கெட் வாங்குற? கஞ்சாம்பட்டி 2 பேர் இருக்கோம்ல. எடி, லவ்வர்ஸ்னா என்ன? எதுனாலும் ஒன்று வாங்கணும், 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடணும். இது கூட தெரியலேடி, நீ பேசாம இரு. தம்பி நீ கொடுறா, ஒரு பாக்கெட் கொடு. இந்தாங்கண்ணே.
பாக்கெட் 20 ரூபா. சரி சரி கொடு. வாடி இந்தா பட்டாணி சாப்பிடு. எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா, நீயே சாப்பிடு. எம் 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 எம். ஒரு பேச்சுக்கு வேண்டான்னா உடனே அரவையை போட ஆரம்பிச்சிட்டியா? என்ன மாம்சு நீ போட. அவன் கேட்கும்போது வேண்டான்னாச்சு. அவன் சாப்பிட்றத பார்த்தா நமக்கும் ஆசையாக இருக்கு. கேட்டா இவன் அசிங்கமாக நினைப்பானோ? எப்படியாவது வாங்கி சாப்பிடணுமே. நம்ம மனசுக்குள்ள தான் நினைச்சோம், கரெக்டாக வேற எப்படி ஊட்டினாரு. நம்ம மனசு நம்ம மாம்சு கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காரு போலே. தம்பி, பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுப்பா. பொண்டாட்டியா? அது சரி. ரவி பூ வாங்கி கொடி. உனக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோ. நீயே உன் கையால் வாங்கி கொடு மாமா. சரிங்கம்மா, ஒரு 3 முழம் பூ கொடுங்க. இந்தாங்க தம்பி, 50 ரூபா. சரிம்மா இந்தாங்க. இந்த இப்போ தலையில் வச்சுக்க. உன் கையால் என் தலையில் வச்சு விட மாம்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Keep supporting.